என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் 10 மார்க்ஸ் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டைப் வந்து டைப் 2 ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரீசால்வ் இன்டூ பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொடுத்தக்கூடிய கொஸ்டின்ஸை பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் வந்து எழுத சொல்கிறாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக ஃபஸ்ட்டு பாருங்கள். கொடுத்தக்கூடிய கொஸ்டினை தூக்கி அப்படியே ஃபஸ்ட் எழுதிடலாம். எழுதிட்டு இது வந்து ஃபர்ஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நியூமரேட்டர், கீழே இருக்கிறது வந்து டினாமினேட்டர், மேலே இருக்கிறது நியூமரேட்டர், கீழே இருக்கிறது வந்து டினாமினேட்டர். இப்போ இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் ப்ராப்ளம் பொறுத்தளவு நம்ம எப்பயுமே டினாமினேட்டர் தான் பார்க்கணும், சரிங்களா? ஃபஸ்ட்டு எக்ஸினுடைய பவர் 1 இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். எக்ஸினுடைய பவர் 1 இருந்தால் அது பேர் என்ன, லீனியர் ஃபேக்டர்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், இது எக்ஸினுடைய பவர் வந்து என்ன 1, அப்போ வந்து ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்கிறது வந்து லீனியர் ஃபேக்டர். அடுத்து பாருங்கள், இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியே வந்து பாருங்கள் ஸ்கொயர் வந்துருக்குங்களா, இந்த ஸ்கொயரை வந்து மறைச்சிருங்க. ஸ்கொயர் இல்லாமல் ஃபஸ்ட்டு பாருங்கள் இது லீனியரான்ட்டு. இப்போ எக்ஸினுடைய பவர் பாருங்கள் 1 தானே இருக்குது. அப்போ எக்ஸினுடைய பவர் 1 இருந்தால் இது லீனியர் ஃபேக்டர் தான். இப்போ அந்த லீனியர் ஃபேக்டருக்கு உள்ளே வந்து லீனியர் ஃபேக்டர் வந்து வெளியே வந்து ஸ்கொயரோ இல்லை க்யூபோ இல்லை பவரில் 4 இந்த மாதிரி வந்ததுன்னா இந்த லீனியர் ஃபேக்டர் என்னன்னா ரிப்பீட்டட் ஆகிருக்குன்னு அர்த்தம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இது பாருங்கள், ப்ராக்கெட்டுக்கு வெளியே ஸ்கொயரோ க்யூபோ இல்லை பவரில் 4 இந்த மாதிரி வந்ததுன்னா அந்த லீனியர் ஃபேக்டர் ரிப்பீட்டட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இது ஃபஸ்ட்டாக இருக்கிறது லீனியர் ஃபேக்டர், இந்த செகண்டாக இருக்கிறது இந்த லீனியர் ஃபேக்டர் தான், ஆனால் 2 தடவை ரிப்பீட்டட் ஆகிருக்குன்னு அர்த்தம், சரிங்களா? ஸ்கொயர் இருந்ததுன்னா எத்தனை டைம், 2 டைம் ரிப்பீட்டட் ஆகிருக்கு அர்த்தம். இப்போ பவரில் 3 இருந்ததுன்னா 3 டைம் ரிப்பீட்டட் ஆகிருக்குன்னு அர்த்தம் அந்த ஃபேக்டர். பவரில் 4 இருந்ததுன்னா அது வந்து 4 தடவை ரிப்பீட்டட் ஆகிருக்குன்னு அர்த்தம், சரிங்களா? அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சம்ஸை எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் எப்பயுமே இந்த பவரில் கூட இருக்கிறத நம்பரை மறைச்சிட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபேக்டர் லீனியரானு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். லீனியர்னா எக்ஸுடைய பவர் வந்து 1 வரணும், சரிங்களா? இது எப்படி ஃபஸ்ட்டு பிரிக்கலாம்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாங்களா? இது எப்படி பிரிக்கலாம், a டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1. இது எப்பயும் போல பிரிக்கிற மாதிரி தான். a டிவைடட் பை ஃபஸ்ட்டாக என்ன ஃபேக்டர் இருக்கோ அதை எழுதிடுங்க. அடுத்து ப்ளஸ் b டிவைடட் பை, சமயம் நல்லா கவனிங்க, b டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 பவரில் வந்து 1 எழுதணும். ஏன்னா இங்கே வந்து பவரில் என்ன கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்களா, அந்த 2 வர வரைக்கும் நம்ம வந்து எழுதணும். எக்ஸ் ப்ளஸ் 2 இந்த பவரில் வந்து 1. அடுத்து சி டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 பவரில் வந்து ஸ்கொயர் கொடுக்கணும், பவரில் வந்து 2. சமயம் புரியுதுங்களா? இதே க்யூப் இருந்ததுன்னா ப்ளஸ் டி டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 தான் ஹோல் பவர் க்யூப்னு எழுதுவோம், புரியுதுங்களா? இப்படி தான் நம்ம வந்து பிரிக்கிறோம். ஏங்க பவரில் 1 அண்ட் 2 கொடுத்தோன்னு புரிஞ்சுங்களா? ஏ பை ஃபஸ்ட் ஆகக்கூடிய ஃபேக்டர் ப்ளஸ் பி பை எக்ஸ் ப்ளஸ் 2 பவர் வந்து 1 ப்ளஸ் சி டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 பவரில் வந்து 2. ஏன்னா பவரில் 2 இருந்தனால 2 டைம் வர மாதிரி கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு சொல்லி ஃபஸ்ட் எழுதிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவது ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் நம்ம வந்து இப்போ வந்து சால்வ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபஸ்ட்டாக இங்கே என்ன இருக்கோ அதை நம்ம வந்து மறைச்சிக்கணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 1 இருக்குங்களா, அதை ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு 0 கொடுக்கலாம். எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அது வந்து ஈக்குவல் டு 0 கொடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மைனஸ் 1 நம்மளுக்கு இங்கே போகும்போது நம்மளுக்கு என்னவா மாறிடும், ப்ளஸ் 1 பாருங்களா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 இப்படி எழுதி பாக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ பாருங்கள், இங்கே எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது, வேறு எங்கே எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது பாருங்கள், ரைட் சைடு இங்கே எக்ஸ் மைனஸ் 1 இருக்குங்களா. அப்போ இந்த எக்ஸ் மைனஸ் 1 வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம்னா நம்ம மறைச்சிக்கணும். சமயம் புரியுதுங்களா? இந்த எக்ஸ் மைனஸ் 1 நம்ம மறைச்சா நம்மளுக்கு என்ன வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். 9 சமயம் கவனிங்க, 9 டிவைடட் பை என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 2 பவரில் வந்து 2 இருக்குது, பவரில் 2னா ஸ்கொயர். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் மைனஸ் 1 இங்கே மறைச்சிக்கணும். மறைச்சிட்டு மீதி என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிடணும். இந்த எக்ஸ் மைனஸ் 1 ரைட் சைடு எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே தானே இருக்குது. இந்த எக்ஸ் மைனஸ் 1 மறைச்சா இங்கே என்ன இருக்குது பாருங்கள், மேலே ஏ இருக்குங்களா, அது வந்து இங்கே எழுதிக்கிங்க. இப்போ ஏ ஈக்குவல் டு 9 டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 1 இருக்குது பார்த்தீங்களா, எங்கெல்லாம் இந்த ரைட் சைடில் வந்து பாருங்கள் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் 1 கொடுக்கணும். இங்கே மேலே 9 இருக்குது, அங்கே கொடுக்க முடியாது. இங்கே எக்ஸ் இருக்குங்களா, அந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம என்ன கொடுக்க போகிறோம், 1 கொடுக்க போகிறோம். அப்படி கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னு சொல்லி பாருங்கள். இப்போ 9 டிவைடட் பை ப்ராக்கெட் கொடுத்துட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 ப்ளஸ் 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு வெளி பவரில் வந்து ஸ்கொயர். இப்போ கால்குலேட்டர் எடுத்துலாம். இங்கே பாருங்கள், ஏக்கு ஏ எழுதிக்கங்க ஈக்குவல் டு பவரில் என்ன இருக்குது பாருங்கள், பவரில் அதாவது நியூமரேட்டரில் 9 இருக்குது, 9 டிவைடட் பை 1 ப்ளஸ் 2 தான் ஹோல் ஸ்கொயர். 1 ப்ளஸ் 2ங்கிறதுனா 3 ஸ்கொயர் வந்ததுன்னா 9 வரும். தெரியலனா கால்குலேட்டர் அடிச்சுக்கலாங்க. பாருங்கள், கால்குலேட்டர் ஆன் பண்ணிவிட்டு டினாமினேட்டரில் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடுங்க. 1 ப்ளஸ் 2 ப்ராக்கெட் க்ளோஸ், இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு இந்த எக்ஸ் ஸ்கொயர் பட்டன் அமைத்து பி ஈக்குவல் டு அமைத்துங்க. ஆன்சர் பாருங்கள் 9 வருதுங்களா. இப்போ இதை 2 டிவைட் பண்ணுங்கள், 9 டிவைட் பை 9 ஆன்சர் என்ன வருது பாருங்கள் 1. அப்போ ஏனுடைய ஆன்சர் வந்து 1ன்னு சொல்லி நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டாக என்ன ஃபேக்டர் இருக்கோ அதை நம்ம ஈக்குவல் டு 0 கொடுத்தோம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா செகண்டாக இருக்க ஃபேக்டருக்கு வந்து 0 கொடுக்கணும். செகண்டாக என்ன ஃபேக்டருக்கு பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் இருக்குங்களா, அதை எழுதிக்கலாங்களா. எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இப்போ இதுக்கு வந்து நம்ம 0 கொடுக்கணும். இப்போ என்னென்னா இதில் பாருங்கள், இந்த பவரில் இருக்கக்கூடிய ஸ்கொயரை வந்து மறைச்சிக்கோங்க. மறைச்சிங்கன்னா மீது என்ன வரும் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு வருங்களா.
இதை மறைச்சிக்கோங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 = 0 வருங்களா. இந்த ப்ளஸ் 2 இங்கே போகும்போது நம்மளுக்கு என்னவா மாறும், எக்ஸோட வேல்யூ வந்து -2 வரும். சாமி புரியுதுங்களா, எக்ஸோட வேல்யூ வந்து -2 வரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயரை வந்து நம்ம மறைச்சிக்கணும். எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் மறைச்சினா நமக்கு மீதி என்ன வரும்னு பாருங்கள், இந்த இடத்துல 9 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 வருங்களா. இங்கே பாருங்கள் 9 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 1 வருங்களா. இந்த எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் வந்து ரைட் சைடு எங்கே இருக்குன்னு பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் வந்து ரைட் சைடு எங்கே இருக்கு பாருங்கள், இங்கே தானே இருக்குங்க எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். அதை மறைச்சிட்டிங்கன்னா அதுக்கு மேலே என்ன இருக்குது பாருங்கள், சி இருக்குங்களா, அங்கே எழுதிக்கணும். இது சி ஈக்குவல் டு 9 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 1. இன்னொரு டைம் சொல்லட்டுங்களா, எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இதை மறைச்சிக்கணும். மறைச்சிட்டோம்னா செகண்டாக இருக்கிறத மறைச்சிட்டா மீதி என்ன இருக்குது பாருங்கள், 9 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 1 எழுதியாச்சு. அடுத்து எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் இங்கே நம்ம மறைச்சோம்னா அதை வந்து ரைட் சைடு எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இங்கே இருக்குங்களா, இதை மறைச்சிட்டிங்கன்னா பவரில் என்ன இருக்குது பாருங்கள், அதாவது நியூமரேட்டரில் சி இருக்குங்களா, சி ஈக்குவல்னு எழுதிடணும். இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்கணும்னா, எங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல இல்லாமல் -2 கொடுக்கணும். இங்கே தானே எக்ஸ் இருக்குது, இந்த இடத்துல என்ன கொடுக்க போகிறோம், எக்ஸுக்கு பதிலாக -2 கொடுக்க போகிறோம். சரி புரியுதுங்களா. அப்போ என்ன பண்ணலாம், 9 டிவைடட் பை ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு எக்ஸுக்கு பதிலாக -2 -1 ஓகேங்களா. இந்த 9 அப்படியே இருக்கும். இப்போ -2 -1 கால்குலேட்டர் அடிச்சிங்கன்னா -2 -1 கால்குலேட்டர் அடிச்சிங்கன்னா ஆன்சர் என்ன பாருங்கள், -3 வருங்களா. இப்போது 9 டிவைடட் பை -3 ஆன்சர் பாருங்கள் -3, சி ஈக்குவல் டு -3ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ கான்ஸ்டன்ட் இருக்குது பாருங்கள், ஏபிசிங்கிற 3 கான்ஸ்டன்ட் இருக்குது. ஆனால் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் பாருங்கள் 2 கான்ஸ்டன்ட் ஆன்சர் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஏங்கிற இது கண்டுபிடிச்சிருக்கோம், அடுத்து சி கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் நம்ம பி கண்டுபிடிச்சா தான் நம்ம ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் ஆகும். 3 கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சா தான் அந்த ப்ராப்ளம் வந்து முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஆனால் நம்மளால இந்த 2 பாசிபிலிட்டிஸ் இது 2 யூஸ் பண்ணி நம்ம 2 வேல்யூவில் கண்டுபிடிக்க முடிஞ்சு. இப்போ என்னென்னா வேறு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்க்கணும். வேறு எந்த பாசிபிலிட்டிஸ் இல்லாதனால இந்த ஏ வேல்யூ சி வேல்யூ கொண்டு போய் இதில் வந்து கொடுத்துடலாம். சப்ஸ்டிடியூட் ஏ ஈக்குவல் டு 1, அடுத்து பாருங்கள் சி ஈக்குவல் டு -3. இது கொண்டு போய் எங்கே கொடுக்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். புரியுதுங்களா. ஏன்னா ஃபஸ்ட்டு மறைச்சு ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சோம், செகண்டாக இருக்கக்கூடிய ஃபேக்டரை மறைச்சு ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சோம், அடுத்து எதுவுமே மறைக்க முடியாது. அதனால தான் இந்த 2 ஆன்சர் கொண்டு போய் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் வந்து கொடுக்குறோம். இப்போ பாருங்கள் ரைட் சைடு என்ன இருக்குது பாருங்கள், 9 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1. ஃபஸ்ட்டு இதுதானே ஃபஸ்ட் ஈக்குவேஷன், 9 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 1, அடுத்து எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர், அது அப்படியே எழுதியாச்சு, ஈக்குவல் டு இந்த ஏ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏக்கு பதிலாக இப்போ நம்ம என்ன கொடுக்க போகிறோம், ஏக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ஏக்கு பதிலாக 1. அப்போ 1 டிவைடட் பை டினாமினேட்டரில் என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 1. அடுத்து ப்ளஸ் இந்த பிக்கு பதிலாக நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, பியோட ஆன்சர் என்ன கண்டுபிடிக்கல, அதை அப்படியே எழுத போகிறோம். பி டிவைடட் பை சமீதா புரியுதுங்களா, பி டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 பவரில் 1 எழுதினாலும் ஒன்று தான், எழுதாட்டும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு புரியிருக்கா எழுதியிருக்கேன். அடுத்து பாருங்கள் இந்த சியோட ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சியோட ஆன்சர் என்னன்னு பாருங்கள், சிக்கு பதிலாக -3 கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா. அப்போ இங்கே -3, இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து மைனஸாக மாறிடும். சிக்கு பதிலாக இந்த சிக்கு பதிலாக -3 டிவைடட் பை டினாமினேட்டர் என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் இருக்குது, எழுதியாச்சு. இதை பாக்ஸ் பண்ணி இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம், ஈக்குவேஷன் நம்பர் 2 வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம இந்த பியினுடைய வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த பியினுடைய வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு ஷார்ட்கட் டெக்னிக் சொல்லித்தர, நல்லா கவனிச்சிங்க. இப்போது இந்த எக்ஸுக்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ யூஸ் பண்ணிக்கோம் பாருங்கள், இந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே வந்து 1ன்னு கொடுத்துருக்கோம். அடுத்து பாருங்கள் எக்ஸுக்கு பதிலாக இங்கே -2ன்னு கொடுத்துருக்கோம். இங்கே என்ன யூஸ் பண்ணமோ இந்த 2 வேல்யூ தவிர எக்ஸுக்கு பதிலாக எந்த வேல்யூ வேணாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்தோம்னா ஒரு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ பாருங்கள் உங்களுக்கு புரியிருக்காங்க, எழுதி காமிக்கிறேன். எக்ஸுக்கு பதிலாக 0 1 2 3 இந்த மாதிரி பாசிட்டிவ் வேல்யூ எது வேணால் கொடுத்துக்கலாம், நெகட்டிவ் வேல்யூ கூட கொடுக்கலாம். ஆனால் பாருங்கள் நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம், பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்து நம்ம கொடுத்துக்கலாம். எக்ஸுக்கு பதிலாக எந்த வேல்யூ வேணாலும் கொடுத்துக்கலாம். இன்னொரு கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே 1 வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், 1 வந்து ஆல்ரெடி நம்ம இங்கே யூஸ் பண்ணிட்டோம், அதனால இந்த 1 வந்து நம்ம கொடுக்க வேண்டாம். அடுத்து பாருங்கள் -2 தான் யூஸ் பண்ணியிருக்கோம், +2 யூஸ் பண்ணோம்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சாமி நல்லா கவனிச்சுங்க, எக்ஸுக்கு பதிலாக 0ல் ஆரம்பித்து எந்த வேல்யூ வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம், பாசிட்டிவ் வேல்யூ கொடுக்கலாம், நெகட்டிவ் வேல்யூ கொடுக்கலாம். ஆனால் இங்கே யூஸ் பண்ண வேல்யூவை நம்ம திருப்பி கொடுக்கக்கூடாது, அதுதான் கான்செப்ட். இப்போ பாருங்கள் எக்ஸுக்கு பதிலாக 1 ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிக்கோ, அதனால் 1 அடிச்சு விட்டாச்சு. எக்ஸுக்கு பதிலாக -2 யூஸ் பண்ணிக்கோ, நம்ம இங்கே +2 யூஸ் பண்ணோம்னாலும் யூஸ் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம 0 அங்கே யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால நான் எக்ஸுக்கு பதிலாக 0 யூஸ் பண்ணிக்கிறேன். புரியுதுங்களா. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு சொல்லி எங்கே கொடுக்கணும்னா, எங்கெல்லாம் அந்த செகண்ட் ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, செகண்ட் ஈக்குவேஷனில் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நம்ம 0ன்னு கொடுக்குறேன். சொல்கிற மீனிங் புரியுதுங்களா. அப்போ வந்து என்ன பண்ணோம்னா 9 டிவைடட் பை இங்கே பாருங்கள் எக்ஸ் இருக்குங்களா, இந்த எக்ஸுக்கு பதிலாக ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இங்கே பாருங்கள் எங்கே எக்ஸ் இருக்குது டிக் பண்ணிக்கிங்க, இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குங்களா, இங்கே எக்ஸ் இருக்கிற எல்லாமே எல்லாத்துலேயும் நம்ம கொடுக்கணும். அப்போ 9 டிவைடட் பை 0 - 1 அடுத்து 0 + 2 த ஹோல் ஸ்கொயர்.
சாமி எக்ஸுக்கு பதிலாக எந்த வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம், +2 கொடுக்கலாம், +3 +4 -2 கொடுக்க முடியாது, ஏன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம். -3 -1 எது வேணால் கொடுக்கலாம். நான் 0 யூஸ் பண்ண ஈஸியாக இருக்குங்கிறக்கா நான் 0 கொடுத்துருக்கேன். அடுத்து பாருங்கள் 1 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி எக்ஸுக்கு பதிலாக 0 -1. அடுத்து ப்ளஸ் b எக்ஸுக்கு பதிலாக 0 +2 பவரில் 1 -3 0 +2 த ஹோல் ஸ்கொயர். புரியுதுங்களா? இப்படி கொடுத்தாச்சு. இப்படி கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, நல்லா கவனிங்க. இப்போ கால்குலேட்டர் எடுத்துங்க. கால்குலேட்டர் எடுத்துகிட்டு நியூமரேட்டரில் இருக்கிறத அப்படியே வச்சுக்கோங்க. நியூமரேட்டரில் என்ன இருக்குது? 9 இருக்குங்களா, அதை அப்படியே வச்சுங்க. டினாமினேட்டர் வந்து எப்படி இருக்கோ அப்படியே கால்குலேட்டர் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 0 -1 ப்ராக்கெட் க்ளோஸ், ப்ராக்கெட் ஓப்பன் 0 +2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி பவரில் ஸ்கொயர் இருக்கா, ஸ்கொயர் அமுத்தி ஈக்குவல் டு ஆன்சர் என்ன பாருங்கள், -4. 9 -4. அடுத்து ஈக்குவல் டு 1 டினாமினேட்டர் பாருங்கள், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கு 0 -1 ப்ராக்கெட் க்ளோஸ் ஈக்குவல் டு அமுத்திங்கன்னா 1 -1. அடுத்து ப்ளஸ் b ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 0 +2. புரியுதுங்களா? பவரில் 1 கொடுத்தாலும் ஒன்று தான், கொடுக்கலினாலும் ஒன்று தான். 0 +2 என்ன எடுத்து பாருங்கள், 2. அடுத்து -3 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 0 +2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர் அமுத்தினா ஆன்சர் வந்து பாருங்கள் 4. புரியுதுங்களா? இது கொடுத்ததுக்கப்புறம் நல்லா கவனிச்சுங்க. இப்போ இது என்ன பண்ண போகிறோம்னா சால்வ் பண்ண போகிறோம். கொஸ்டினில் பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, 9 -4 இருக்குங்களா, அந்த 9 -4 அதை அப்படியே வச்சுங்க, 9 -4. அப்போ அடுத்து இங்கே இருக்கக்கூடிய இந்த 1/-1 இங்கே வரும்போது என்ன ஆகிடும்னா, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இந்த நமக்கு என்ன ஆகும், ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ +1/1 வந்து மாறும், +1/1 வந்து மாறும். சொல்கிற மீனிங் புரியுதா சாமி? ஏன்னா b இங்கே தானே இருக்குது, அதை இது அப்படியே வச்சுக்கோங்க. இந்த -3/4 வந்து இங்கே சைடு வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகிடும்னா +3/4 மாறும். என்னவா மாறும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். +3/4 வந்து +3/4 மாறும். ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது பாருங்கள், மீதி இங்கே பாருங்கள், அந்த 1 இங்கே வரும்போது +1/1 மாறிடுச்சு. -3/4 வந்து இங்கே வரும்போது +3/4 மாறிடுச்சு. ப்ளஸ் இருந்தால் மைனஸாக மாறும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸாக மாறும். மீதி என்ன இருக்குது பாருங்கள், +b/2 இருக்குது. அந்த b/2 நம்ம இங்கே அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாமே ஃப்ராக்ஷன் இருக்கிறதுனால கால்குலேட்டரில் நம்ம வந்து சால்வ் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணணும்னா, மறக்காமல் இங்கே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணணும். இப்படி கொடுத்தா தான் நம்ம கால்குலேட்டர் கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். இப்போ என்ன பண்ணணும்னு பாருங்கள், இங்கே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 9 -4 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடணும். சாமி புரியுதுங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1/1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடணும். ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 3/4 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ ஈக்குவல் அமுத்திங்கன்னா -0.5 வரும். என்ன ஆன்சர் வருது பாருங்கள், -0.5. இப்போ -0.5 அப்படியே எழுதிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஃப்ராக்ஷனாக மாற்றினாலுமே நீங்கள் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கலாம். ஃப்ராக்ஷனாக மாற்றினா என்ன பண்ணணும், ஷிஃப்ட் அமுத்தி AB/C அமுத்தினீங்கன்னா ஃப்ராக்ஷனாக மாறணும், -1/2 வரும். நான் -0.5 நான் வச்சுக்கிறேன். இப்போ ஈக்குவல் டு என்னன்னு பாருங்கள், b/2 வரும். ஈக்குவல் டு என்ன இருக்குது, b/2. இந்த 2வை கிராஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, b வேல்யூ தானே வேணும். இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணால் எனக்கு -0.5 வருது. அடுத்து b/2 எனக்கு தேவை, பிங்கிற கான்ஸ்டன்ட் தான் நம்மளுக்கு வேணும். அப்போ இந்த 2வை கிராஸ் பண்ணால் நம்மளுக்கு என்னன்னு பாருங்கள், -0.5 இருக்குது இன்டூ /2 வந்து மேலே போகும்போது என்ன ஆகும், மல்டிப்ளைவே ஆகும். புரியுதுங்களா? இங்கே டிவைடர் இருக்கிறதே மேலே இங்கே போகும்போது என்ன ஆகணும், மல்டிப்ளையாக மாறும். ஈக்குவல் டு b. இப்போ என்ன பண்ணலாம், -0.5 × 2ன்னு கால்குலேட் அடித்தா ஆன்சர் வந்து பாருங்கள் -1. அப்போ பியோட ஆன்சர் என்னன்னு பாருங்கள், b = -1 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அந்த b = -1 சொல்லி எங்கே கொடுக்கணும்னா செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம கொடுக்க போகிறோம். b = -1 சொல்லி நம்ம எங்கே கொடுக்க போகிறோம், செகண்ட் ஈக்குவேஷனை கொடுக்க போகிறோம். செகண்ட் ஈக்குவேஷன் எதுன்னு பாருங்கள், இதுதான் நம்மளுக்கு செகண்ட் ஈக்குவேஷன். கரெக்டுங்களா? இது அப்படியே தூக்கி எழுதலாங்களா? இப்போ 9 x - 1 அடுத்து x + 2 த ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா, அதை அப்படியே எழுதிட்டு இங்கே பாருங்கள் 1/x - 1 அப்படி எழுதலாங்களா, 1/x - 1. அடுத்து இந்த பிக்கு பதிலாக இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். பிக்கு பதிலாக என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், பிக்கு பதிலாக -1 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ பிக்கு பதிலாக -1 இங்கே என்ன இருக்குது பாருங்கள், x + 2 த பவரில் வந்து 1. பவரில் 1 கொடுத்தாலும் ஒன்று தான், கொடுக்கலினாலும் ஒன்று தான். உங்களுக்கு புரியிருக்கா கொடுத்துட்றேன். அடுத்து என்ன இருக்குது பாருங்கள், -3/x + 2 த ஹோல் ஸ்கொயர், -3/x + 2 த ஹோல் ஸ்கொயர். புரியுதுங்களா? அப்போ இதுதான் வந்துன்னா கொடுத்துக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.